அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாஸ்து சண்முகம். இப்போ பார்த்தீங்கன்னா, மரங்க எந்தெந்த திசையில வளர்த்தலாம், எந்த திசையில வளர்த்தக்கூடாதுன்னு பார்க்கலாங்களா? அதாவது தென்மேற்கு, தெற்குலைங்க. தென்மேற்கு, மேற்குல மரங்கள வளர்த்திக்கலாங்க. வீட்லேருந்து ஒரு 10 அடி அந்த மாரி இடம் வசதியை பொறுத்து வளர்த்துக்கலாங்க. இல்லைன்னா செடி வளர்த்த முடியாதுங்க. தென்மேற்குல மட்டும்தான் மரங்க வளர்த்த முடியுங்க. ஒரு 10 அடி இந்த மாரி கேப் கிடைச்சதுன்னா, வடகிழக்குல அதிகமா இருந்துங்க. வடகிழக்குல ஒரு 20 அடி, 30 அடி கிடைச்சதுன்னா, தென்மேற்குல ஒரு 10 அடி, 8 அடி இந்த மாரி விடலாங்க. ஒரு அளவான மரங்கள வளர்த்திக்கலாங்க. வடகிழக்குல பெரிய மரங்கள வளர்த்தக்கூடாதுங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சூரிய ஒளி நம்ம வீட்டுக்கு தடையில்லாம வரணுங்க. அப்படி தடையில்லாம வந்தா மட்டும்தான் நம்மளுக்கு உடல் நல ஆரோக்கியமெல்லாம் நல்லா இருக்குங்க. வடகிழக்குல தடை வர்ற மாரி நம்மளுக்கு மரங்கள வளர்த்தோம்னா, அது உடல் நலன பாதிக்குங்க. அப்படி நிறைய பேர் பாதிச்சிருக்குதுங்க. அந்த மரங்களை ஒரு அளவுக்கு அகற்றின பிறகு அது நல்லா இருக்குங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு வடகிழக்குல மரமா தவிர்த்துடலாங்க. செடிங்க, இந்த பூச்செடிங்க இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. அளவான வளர்த்தி வர்றது. காம்பவுண்டுக்கு மேலே போகாத அளவுக்கு வளர்த்திக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பெருசா வளர்த்த வேண்டாங்க. பெருசா வளர்த்துனீங்கன்னா வியாதிகள் இல்லாட்டி தொந்தரவு ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்குங்க. தென்மேற்குல நம்மளுக்கு இடம் இருந்துச்சுன்னா தென்மேற்குல வளர்த்திக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வடகிழக்கிலையும் வடக்கு பகுதி, கிழக்கு பகுதியில சூரிய ஒளி தடுக்காம பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம். உங்கள் வாஸ்து